ஜூன் மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் கிரகங்களை பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், கலஸ்தரஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள்லாம் இருக்குதுங்க. அடுத்தது பலன்களை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கைகூட போகுதுங்க. வரவுக்கேற்ற செலவு ஏற்பட போகுதுங்க. எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். மனதைரியம் கூடும். மற்றவங்களால் வீண் குற்றம் சாட்டப்படலாம். எனவே கவனமாக இருக்கணும். கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும். வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். திடீர் கோபம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். உங்களின் கீழ் வேலை செய்கிறவங்கள்ட்ட செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். நிதானமாக அவங்கள்ட்ட நீங்கள் பேசணும். அதான் உங்களுக்கு நல்லது. பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்தை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள்கிட்ட வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும். கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினர் வருகை, குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவு அதிகரிக்கும். சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினரிடம் உண்டாகலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு வழியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் வீண் வாக்குவாதங்களால் ஈடுபடுவதை தவிர்க்கணும். சில விஷயங்களில் அமைதியாக இருப்பதன் மூலம் சாதித்து கொள்வீங்க. கலைத்துறையினர் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. அலைச்சலை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க. மாணவர்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும் கவனமாக செய்கிறது நல்லது. பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு படிக்கிறது நல்லது. அடுத்தது மூலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடியே குறித்த காலத்திற்குள் முடிவடையும். உங்களின் வேலைகளில் தெளிந்த மனநிறைவுடன் ஈடுபடுவீங்க. மேல் அதிகாரிகள்கிட்ட சுமூகமான உறவுநிலை உண்டாகும். சக ஊழியர்களின் குறைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீங்க. அடுத்தது போராடம். இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கும் இடத்தில் பொருள்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது. அடுத்தது உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது பரிகாரம். வியாழக்கிழமையில் முல்லை மலர் சாத்தி தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் கடன் பிரச்சனையை தீர்க்கும். செல்வம் சேரும். சந்திராசிரம தினங்கள் 18, 19. அதிர்ஷ்டமான தினங்கள் 11, 12.